மீண்டும் மூன்றாவது முறையாக பிரதமராவது சர்வ நிச்சயம் என்று சொன்னாலும் அவர் ஏன் மீண்டும் வர வேண்டும்? கடந்த 10 ஆண்டுகளில் இந்த நாட்டில் நிகழ்ந்திருக்கிற மாற்றங்கள் என்ன? இவற்றையெல்லாம் உங்களுக்கு தெரிவிப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சிந்தனையாளர் பிரிவு மிக சிறப்பானதொரு கருத்தரங்கத்தை இங்கே ஏற்பாடு செய்து அதிலே உரையாற்றுவதற்கான உயர்ந்ததோர் வாய்ப்பை எனக்கு வழங்கிய சிந்தனையாளர் பிரிவின் அத்தனை நிர்வாகிகள், குறிப்பாக யதார்த்த ஜோதிடர், பல கணிப்புகளை மிக சரியாக தெரிவித்திருக்கிற திரு செல்வி அவர் உள்ளிட்ட அந்த குழுவினருக்கு என்னுடைய நன்றியை நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்த மத்தியான நேரத்தில் இந்த அரங்கம் நிரம்பி வழிகிற அளவுக்கு அறிவார்ந்த பெருமக்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் தமிழகம் மாற்றத்துக்கு தயாராகிக் கொண்டிருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். அந்த தமிழகத்தில் நாம் விரும்புகிற ஒரு அரசியல் மாற்றம், தமிழகத்திற்கு ஆரோக்கியமான மாற்றம், அந்த மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தலைவர் இங்கே வருகிறார். தமிழகம் மாற்றத்துக்கு தயாராகிக் கொண்டிருக்கிறது என்பதற்கு இந்த கூட்டம் ஒரு சாட்சி என்று நான் சொன்னேன். அதை சொல்லுகிற சரியான நேரத்தில் அந்த மாற்றத்தை அளிக்கக்கூடிய தலைவர் இந்த அரங்கிற்குள் வருகிறார் என்பது ஒரு நல்ல சமிஞ்சை. இந்திய அரசியல், தேசிய அரசியல் பாழ்பட்டிருந்து ஊழல், நிர்வாக சீர்கேடு என்று 10 ஆண்டு காலம் ஐபிஏ முற்போக்கு கூட்டணியினுடைய ஆட்சி எப்படி ஒரு அவலமான சூழ்நிலையை நாட்டில் உருவாக்கி வைத்திருந்து அந்த நிலையை முற்றிலும் திரு நரேந்திர மோடி அவர்கள் மாற்றி காட்டியிருக்கிறாரோ, அந்த மாற்றம் தமிழகத்திலும் நிகழ வேண்டும் என்பதை நீங்கள் அத்தனை பேரும் உணர வேண்டும். அதைத்தான் திரு வினோத் செல்வம் அவர்கள் இங்கே வலியுறுத்தி சொன்னார். அவருடைய சுருக்கமான 5 நிமிட உரையில் நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு 1000 பேரிடம், 100 பேரிடம் இந்த செய்தியை கொண்டு சேர்ப்பது பெரிய விஷயமே அல்ல. தமிழகத்திலே எப்படி ஒரு கலாச்சார சீர்கேடு, நிர்வாகத்தில் வெளிப்படையற்ற தன்மை, ஊழல் மலிந்த ஒரு சூழ்நிலை, ஓட்டுக்கு பணம் கொடுத்து அதற்காக பல ஆயிரம் கோடி, பல 100 கோடி ரூபாயை செய்து அதை ஒரு முதலீடாக கருதி அதை திரும்ப எடுக்கிற நிலை, இதை மாற்ற வேண்டும் என்று ஒரு கட்சி இன்றைக்கு உயிர்ப்போடு துடிப்போடு இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கலாச்சாரம், இங்கே இருக்கக்கூடிய ஊழல் மலிந்த நிலை, இவற்றையெல்லாம் மாற்ற வேண்டும் என்பதை ஒரு வேள்வியாக எடுத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவரது அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான். நண்பர்களே, நான் இன்றைய தலைப்புக்கு வருவதற்கு முன் இந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். அவர் தனது ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வரும்போது அவருடைய கிரேடு சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், அது நடந்து இன்னும் ஒரு 3-4 ஆண்டுகளாகிவிட்டன. அடுத்த 2-3 வருடங்கள் பாஜகவில் அவர் ஈடுபடாமல் இப்போதும் தொடர்ந்து இன்னும் ஒரு 2 வருடங்கள் சர்வீஸில் இருந்திருந்தால் மிக இளம் வயதில் டிஜிபியாகவும் சிபிஐ டைரக்டராகவும் வருவதற்கு கூடிய வாய்ப்பு இருந்த ஒரு மனிதன் அது வேண்டாம் என்று சொல்லிவிட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அரசியலை சுத்தப்படுத்த வந்திருக்கிறார், அவரோடு நாம் கரம் கோர்த்து இந்த பணியில் ஈடுபடுவோம் என்று எடுத்துக்கொண்டதைத்தான் நான் வேள்வி என்று சொன்னேன். அந்த வேள்விக்கு நாம் ஒவ்வொருவரும் உதவியாக இருக்க வேண்டும். இப்போது நான் இந்த சப்ஜெக்டுக்கு ஒரு 10 நிமிடத்தில் முடித்து விட வேண்டும் என்று நினைக்கிறேன். முதலில் நான் நீண்ட நேரம்
உரையாற்றலாம் ஒரு அரை மணி நேரம் என்று நினைத்தேன். ஆனால் நாளைய தினம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய கவுன்சில் கூட்டம் 2 நாட்கள் நடைபெறுகிறது. மிக முக்கியமான முடிவுகள் எல்லாம் இங்கே எடுக்கப்பட இருக்கின்றன. அதற்கு திரு அண்ணாமலை அவர்கள் போக வேண்டும். ஆகவே அவர் அந்த பயணத்தை மேற்கொள்வதற்கு வசதியாக இந்த நிகழ்ச்சியை மிக விரைவாக முடிக்க வேண்டும் என்பது இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுடைய நோக்கம். ஆனால் அதற்கு குறுக்கே நிற்காமல் ஒரு 10 நிமிடங்களில் முன்னணியில் இருக்கிறது. உலக நாடுகளின் பார்வையில் இன்றைக்கு இந்தியா ஒரு முக்கிய உறுப்பு நாடாக இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் என்ன? இது குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். என்னை விட மிக நேர்த்தியாக இதை விளக்கக்கூடியவர் திரு கோலாகல சீனிவாஸ். அவர் தொடர்ந்து விளக்கிக் கொண்டிருக்கிறார். துக்ளக் ஆண்டு விழாவிலே முற்றிலும் ஒரு தேசிய சிந்தனையோடு பல விஷயங்களை தரவுகளோடு திரு அண்ணாமலை அவர்கள் பேசினார். இங்கே இருக்கிற பல பேர் அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடும். இன்றைக்கு அந்த யுனைடெட் நேஷன்ஸ் உடைய இண்டிகேட்டர்ஸ், ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி குறித்து மதிப்பிடுகிற இண்டிகேட்டர்ஸ், அது ஒரு சர்வதேச பார்வையில் என்னென்ன குறியீடுகள் முக்கியமாக இருக்கின்றன. கல்வி, சுகாதாரம், மக்களுடைய அடிப்படை கட்டமைப்பு வசதிகளில் செலுத்தப்படுகிற கவனம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இப்படி வெவ்வேறு குறியீடுகள். இந்த குறியீடுகள் எல்லாம் இன்றைக்கு 10 ஆண்டு காலத்திலே பல புரட்சிகரமான மாற்றங்கள் இந்தியாவில் நிகழ்ந்திருக்கின்றன என்று பார்க்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக டைரக்ட் டிரான்ஸ்பர், பெனிஃபிட்டினுடைய டைரக்ட் டிரான்ஸ்பர், எங்கேயும் கசிவு கிடையாது. இது சாதாரண மாற்றம் அல்ல. பான் கார்டை இணைத்து ஆதாரோடு இணைத்து இப்படிப்பட்ட ஒரு மாற்றம். இரண்டாவது, நீங்கள் இங்கே தமிழகத்தில் நீங்கள் பார்க்கலாம். இதற்கு முன்பு நான் பல தேர்தல்களில் சர்வேக்கு போகும்போது, அந்த எலெக்ஷன் சர்வேக்கு போகும்போது கேள்விப்பட்டிருக்கேன். நேரடியாக இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் காரணமாக விவசாயம் பாதிக்கப்பட்டிருந்த பிரச்சனைகளை சில நேரம் சொல்லுகிற போது சொல்லுவார்கள், அவர்களுக்கு 200 ரூபாய் என்றால் 150 ரூபாய் ஒரு பேச்சுக்கு சொல்லுகிறேன், கொடுத்து விட்டு கையெழுத்து வாங்கி கொண்டு அவன் குடிக்க போய்விடுகிறான். அவர்கள் தான் டாஸ்மாக்ல கவனம் செலுத்துவதில் தான் 2 அரசுகளும் போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றன. இதை விட ஒரு வெட்கக்கேடு தமிழக அரசாங்க நிர்வாகத்துக்கு கிடையவே கிடையாது. ஒரு தமிழக அரசாங்கம் மாற்று சிந்தனையே இல்லாமல் டாஸ்மாக் வருமானத்தை மட்டுமே நம்பியிருப்பது ஒரு அவலம், வெட்கக்கேடு. இவர்கள் அதை வெட்கப்படாமல், அதற்கு ஒரு மந்திரி சொல்லுகிறார், என்னுடைய நண்பர் அவர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்தில் இருந்து அவர் சொல்லுகிறார், அதை பார்த்து விட்டு நான் வேதனை அடைந்தேன். ஏனென்று சொன்னால் அவர் ஓரளவு நிர்வாகம் தெரிந்த மந்திரி. ஆனால் சேராத இடத்துல சேர்ந்ததனால் அவர் சொல்லுகிறார், கோட்டருக்கு கொடுத்து காசு கொடுத்து வாங்க முடியல, அதனால 90 கொடுக்கலாமான்னு பாக்குறோம். எப்படிப்பட்ட சிந்தனை பாருங்க. கஷ்டப்படுறான், அவனுக்கு ஏதாவது 200 ரூபாய் வேலை கொடுக்க முடியல, 100 ரூபாய் வேலை ஒரு நாளைக்கு ஏதாவது தரலாமான்னு பாக்குறோம்னு பேச வேண்டிய ஒரு அரசாங்கம், நிரந்தர வேலை பல பேருக்கு கொடுக்க முடியல, டெம்பரரி வேலை ஏதாவது தரலாமான்னு பாக்குறோம்னு பேச வேண்டிய ஒரு அமைச்சர் 180 மில்லி அளவு வாங்கி குடிக்க முடியல, அதனால 90 டெட்ரா பேக்ல தரலாமா? இப்படி ஒரு சிந்தனை. எதற்காக சொல்ல வந்தாலும், நான் இங்கிருந்து டைரக்டா ஏன் வெளியே போகணும்னு சொன்னேன், அந்த கருத்து கணிப்புகளில் போகும்போது மக்கள் சொல்றாங்க, இந்த மாதிரி 200 ரூபாயில பாதி அவங்களுக்கு போகுது, ஆனா அந்த பாதி கமிஷன் எடுத்துக்கிறாங்க, அது கூட அவங்களுக்கு தெரியறது இல்ல. சில பேருக்கு தெரியும், சில பேர். நீங்கள் 10 ஆண்டு கால ஆட்சியின் மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியுதா? ஏதாவது ஒரு மந்திரி மீது உண்டா? முன்ன நடந்த 10 ஆண்டு ஆட்சி என்ன ஸ்கேம் ரிஜிம். இதுல அந்த ஸ்கேம்ல ஒரு விஞ்ஞான ரீதியான ஊழல் செய்தவர் பாராளுமன்றத்தில் ஆணவ பேச்சு பேசுறார். விஞ்ஞான ரீதியில ஊழல் தமிழ்நாட்டை தவிர டெல்லியில போய் ஒரு சாதனை படைத்தாங்க. என்ன தெரியுமா? சேரு சுமத்துற திட்டம். அது என்னடான்னு கேட்டா, கடல்ல தூர் வர்றாங்க. கடல்ல எப்படா தூர் வர்றது, எப்ப முடியுது அந்த வேலை? அதுலதான் திமுக இப்ப மறுபடியும் ஆர்வம் காட்டுது. அந்த சேரு சமுத்திர திட்டத்தை நிறைவேற்றணும், ஒண்ணும் கிடையாது, அதனால ஒரு பலனும் கிடையாதுன்னு எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் அறிக்கை கொடுத்துட்டாங்க. இவங்களுக்கு என்னன்னா, அந்த திட்டம் வந்தா கடல்ல தூர் வரலாம். அதுல தூர்வாரி கொடுத்த அமைச்சர் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர் மத்திய இணையமைச்சரை பார்த்து யூ ஆர் அன்பிட்ன்றாரு. அதை தவிர இங்க வந்தாரு. இங்க ஏர்போர்ட்ல அவரிடம் கேள்வி கேட்கப்படுகிறது. சார், ஒரு தலைவர் எவ்வளவு, நான் என்ன சொல்றேன், இவ்வளவு அகாலம் அமைச்சரா இருந்து, நீங்க ஒரு கட்சியினுடைய முன்னணி தலைவராக இருந்து ஒரு பக்குவனா ஒரு ஆணவமா சொல்றாரு, அண்ணாமலை பத்தி எல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க, அவர்லாம் எனக்கு ஈக்குவலான்றாரு. என்ன, உனக்கு 80 வயசு கிழ வயசாயிட்டா அவர் ஈக்குவல் இல்லையா? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணவர், மெரிட்ல பாஸ் பண்ணவர், ஐஏஎஸ், எம்பிஏ, நிர்வாகம். உங்க கட்சி மாதிரி தற்குறிகளா, ஜால்ராவா?
உங்களுடைய தகுதி என்ன? அவர் எனக்கு தகுதி இல்லைன்றீங்களே. உதயநிதியை பொழுது விடிந்து பொழுது எழுந்தால் புகழ்ந்தால் தான் நீ இருக்கிற இடத்துல இருக்க முடியும். அதுதான் தகுதியா? அவரை பார்த்து உனக்கு என்ன தகுதி, நீ என்ன மந்திரியா இருக்கிறது அன்பிட்டு, இப்படி ஒரு ஆணவ பேச்சு. அது ஒரு 2-3 பேர் இருக்காங்க. சிஎம்க்கு 7.5 இழுத்து விடுறதுக்குன்னே ஒரு 3-4 பேர் அந்த கட்சியில இருக்கான். அவரும் சொல்லிட்டாரு, அதை வெளிப்படையாக சொல்லிட்டாரு, நான் சொல்லல, அதை அவரே சொல்லிட்டாரு. காலையில எழுந்து பேப்பர் படிச்சா எவன் எந்த 7.5 இழுத்து விடுவான்னே தெரியல, எனக்கு இரவு படுத்தால் தூக்கம் வரவில்லை. இது அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட், நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இல்ல. நண்பர்களே, சுருக்கமாக சொல்லி முடிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். இன்றைக்கு பல நாடுகளோடு நமக்கு ஏற்பட்டிருக்கிற ராஜ்ய ரீதியான உறவுகள், அந்த உறவு நிலைகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் சாதாரணமானவை அல்ல. சமீபத்தில் ஒரு ஆய்வறிக்கையில் நம்ம எந்தெந்த நாடுகளோட ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் கண்டிருக்கோம். அதற்கு மிக சமீபத்திய உதாரணம் வளைகுடா நாடுகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஏற்படுத்தி இருக்கக்கூடிய வலுவான நட்புறவு. சாதாரணமான விஷயம் இல்ல. நீங்க பிரம்மாண்டமான ஆலயம் இன்றைக்கு எழுந்திருக்கிறது எப்படி அபுதாபியில, அதே போல சவுதி அரேபியா இங்கு முதலீடுகளுக்கு வருகிறது. கத்தாரில் இருந்து நம்முடைய கடற்படை வீரர்களை உயிரோடு மீட்டிருக்கிறார் நரேந்திர மோடி. இது சாதாரண சாதனையா? ஜப்பானோடு நம்முடைய உறவு மேம்பட்டிருக்கிறது. வாஷிங்டன் அவர்கள் சொல்லுகிறார்கள், அங்கு அந்த நாட்டு பத்திரிகைகள் எழுதியிருக்கின்றன. இந்தியா அவர்கள் கூறுகிற அதே இதையே நான் சொல்லுகிறேன். வாஷிங்டன் ரிமைன்ஸ் நியூ டெல்லிஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நீங்க சீனா நம்மள இன்றைக்கு முன்ன மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்க முடியாது. ஒன்னும் இல்லாத சுண்டக்கா பாகிஸ்தான் கிட்ட மன்மோகன் சிங் பயந்துட்டு இருந்தாரு. உங்களுக்கு தெரியும், பாகிஸ்தான் அப்பப்ப பூந்து இந்த பக்கம் ஏதாவது அடிப்பான். மன்மோகன் சிங் என்ன தெரியுமா சொல்லுவாரு, எங்களுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டுன்னு. இதான் மன்மோகன் சிங்குடைய மேக்ஸிமம் ஸ்டேட்மெண்ட். அடுத்த ஸ்டேட்மெண்ட், அடுத்த தடவை பாகிஸ்தான் சீண்டுவான், வேண்டாம் எங்களை சீண்டி பார்க்காதீர்கள். இதேதான் பேசிட்டு இருந்தாரே தவிர கடைசி வரைக்கும் அவர் ஒன்னும் பண்ணல. ஆட்சி என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்று காட்டியது பிஜேபி. பொக்ரான்ல வாஜ்பாய் டெஸ்ட் பண்ணார். அந்த மாதிரியான முடிவுகளை எடுக்க முடியுமா? இன்றைக்கு நரேந்திர மோடி அவர்கள் சீனாவோடு அவரோடு அந்த அதிபரோடு இணக்கமாகவும் பேசினார். அதே நேரத்தில் நம்முடைய ஜெய்சங்கர் அவர்கள் சொன்னார், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சொன்னார், எங்களுடைய எல்லை விவகாரங்களில் எந்த சமரசத்திற்கும் இடம் இருக்காது. நம்ம கொண்டு போய் உடனே ட்ரூப்ஸ் அங்க கொண்டு போய் நிறுத்துறோம். அதுதான் துணிச்சலான முடிவு. அத்தகைய முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு வலிமையான பிரதமராக பாரத பிரதமர் இருக்கிற காரணத்தால் நிச்சயமாக அவர் 3வது முறை வருவதில் எந்த சந்தேகமும் இல்லை. நண்பர்களே, நான் ஒரே ஒரு செய்தியோடு முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஆதிக்க நாடுகளுடைய ஒரு கைப்பிடியில இயங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான அதாவது பிரிட்டன், அமெரிக்கா, ரஷ்யா, திருமதி இந்திரா காந்தி காலத்தில் ரஷ்யா, இப்படி இவர்களால் ஒரு பெரிய சக்தியாக பேசப்பட்ட காலம் போய் இன்றைக்கு உலக நாடுகளின் வல்லரசுகளுக்கு சமமான நாடாக இந்தியாவை உயர்த்தி இருக்கிற நரேந்திர மோடி அவர்கள் சர்வ நிச்சயமாக 3வது முறை பிரதமராக வருவது உறுதி. அதே போல தமிழகத்திலும் ஒரு ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தே ஆக வேண்டும். அதற்கான காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. திரு அண்ணாமலை அவர்களுடைய உழைப்பு வீண் போகக்கூடாது. நீங்கள் அத்தனை பேரும் நான் படித்தவர்களை மெத்த பணியோடு கேட்டுக் கொள்கிறேன். வாக்குச்சாவடி என்று காலையில் கூட்டம் இருந்தால் 10 மணி 11 மணிக்கு மேல் போயாவது ஓட்டை பதிவு செய்யுங்கள். தவறாமல் பதிவு செய்யுங்கள். உங்களை சுரண்டிக் கொண்டிருப்பவர்களை வீட்டுக்கு அனுப்புவதற்கு அதேதான் ஒரே வழி. தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் வலிமை நாடாளுமன்ற தேர்தலின் போது உயர்ந்திருக்கிறது என்பதை நாம் மெய்ப்பித்து காட்ட வேண்டும். அதற்கான பணிகளில் ஈடுபடுங்கள். சகோதரி, இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஜெயந்தி ஐயங்கார் அவர்கள் என்னிடத்திலே சொன்னார், என்னை பம்புக்கு இழுத்து விடக்கூடாது, அதனால் நான் பேச மாட்டேன்னு. அது சொல்ல வேண்டாம்னு பார்த்தேன். இருந்தாலும் திரு அண்ணாமலை அவர்கள் உட்பட மேடையில் இருப்பவர்கள் ரசிப்பார்கள் என்பதற்காக சொல்லுகிறேன். அண்மையில எனக்கு ஒரு சில கோட்டர்ஸ்ல அதிருப்தி, என் மேல அதிருப்தி, ஒரு சின்ன வருத்தம், கோபம்லாம் ஏற்பட்டது. என்ன காரணம்னா, ஒரு 2 யூடியூப் சேனல்லையும் ஒரு டெலிவிஷன் சேனல்லையும் பேசும்போது சொல்லிட்டேன். என்னன்னா, அதிமுக கூட்டணி இல்லாம திண்டாடுது. அவங்க பார்ட்டி ஆபீஸுக்கு வாட்டர் கேன் போட போனவன ஒரு நல்ல நீட்டா வேஷ்டி சட்டையோட போயிருக்கான். அவன் கேன் போட போயிருக்கான். அங்க இருந்த ஒருத்தர், சார் கூட்டணி பேச்சுவார்த்தை மாடியில் நடக்குது சார், அங்க போங்க அப்படின்னா. சார், நான் வாட்டர் பண்ணிருக்கேன் சொன்னேன்.
இந்த வாய்ப்பை, உயர்ந்த வாய்ப்பை, எந்த நிகழ்ச்சியும் சிறப்பாக நடத்தக்கூடிய செல்வி அவர்கள் இந்த உயர்ந்த நிகழ்ச்சியில் பேசுகிற வாய்ப்பை எனக்கு அளித்ததற்காக நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி துக்ளக் திரு ரமேஷ் அவர்களே. இந்த அரங்கத்தை ஒட்டியுள்ள மினி ஹால்ல